மலர்வனம் ஒரு நகரத்தின் ஓரத்தில் அமைதியாக பறந்து கிடந்தது. மலர்வனம் அது வெறும் பூக்கள் நிறைந்த இடம் அல்ல, அது மனித மனதின் பிரதிபலிப்பு. அங்கே ஒவ்வொரு பூவும் ஒரு மனித உணர்ச்சியை சொன்னது. சிவப்பு ரோஜா, காதல் மஞ்சள் பூ, நம்பிக்கை வெள்ளை மலர், தூய்மை உதிரும் பூக்கள், வலி மற்றும் பிரிவு. ஒரு நாள் அந்த மலர் வனத்துக்குள் ஒரு மனிதன் வந்தான். அவர் கண்களில் சோர்வு, மனதில் குழப்பம், வாழ்க்கையில் தோல்வி. அவர் கேட்டார், இவ்வளவு அழகான மலர்கள், ஆனால் இவைகளும் ஒரு நாள் உதிர்ந்துவிடும் தானே? அப்போது மலர்வனம் பதில் சொன்னது, ஆம், ஆனால் உதிர்வதே தோல்வி அல்ல, அதுவே புது பிறப்பின் தொடக்கம். அவர் கவனித்தான், உதிர்ந்த பூக்கள் மண்ணில் கலந்தன, அந்த மண்ணிலிருந்து புதிய முளைகள் எழுந்தன. அப்பொழுது அவர் புரிந்து கொண்டார், வாழ்க்கை என்பது மலர்வனம் போல, சில நாட்கள் பூக்கும், சில நாட்கள் உதிரும், சில நேரம் வாடும், ஆனால் முழுவதும் அழிவதில்லை. மலர்வனம் கற்றுக் கொடுத்த பாடம், நீ விழுந்தாலும் பரவாயில்லை, உதிர்ந்தாலும் பரவாயில்லை, மறுபடியும் முளைக்கும் தைரியம் இருந்தால் போதும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமில்லை, வலியும் ஒரு மலர்தான். அது இல்லை என்றால் மனிதன் வளரமாட்டான். முடிவு உன் வாழ்க்கை மலர்வனம்தான். இன்று பூ இல்லை என்றால் நாளை பூக்கும். மண்ணாக மாறினாலும் விதையாக மறுபடியும் பிறக்கும். நம்பிக்கையை விடாதே, நீயும் ஒரு மலர்தான்.